शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. 119வது ஸ்லோகம். समस्काद्यमनत्तजालं न दृश्यते सचिक्रीते दिनेशे तथा अद्वय आनन्दरसानुभूतौ नैवास्ति बन्धो न च दुःखगन्धः. இந்த ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம். சமஸ்காரியம் அஜ்ஞானம் அஜ்ஞான காரியம் ஆவரண சக்தி விக்ஷேப சக்தி இது ரெண்டும் சேர்ந்துட்டேன்னா என்ன ஆகும்னா அனர்த்த ஜாலம் நிறைய இருட்டுடைய காரியமும் சேர்ந்ததுன்னா ராத்திரி எல்லாருக்கும் பயம் வந்துடுறது, அப்புறம் பிசாசு வந்துடுறது, ஆவி வந்துடுறது, எல்லாருக்கும் காரணம் அந்த சமத்தினுடைய காரியமும் தான். அது எல்லாம் என்னாச்சுன்னா சதி உதித்தே தினேசனான அந்த பகவான் சூரிய பகவான் அங்க உதித்தாரே ஆனால் அது எல்லாம் காணப்படுவதில்லை. எல்லாம் போயிட்டு காத்தாலான ஒண்ணு தைரியம் வந்துருது எல்லாருக்கும். இப்படி ததா அத்வயானந்த ரசானுபவம், இப்படி அத்வயமான அந்த ஆனந்த ரசமாக இருக்கிற அந்த பிரம்ம ஜானம் வந்ததே ஆனால் நைவாஸ்தி பந்தா, அது வந்துட்டேனால் யாருக்கும் பந்தமும் இல்லை. நெட்ட துக்க கந்தா, ஒரு துக்கத்தினுடைய லவலேசம் கூட இல்லாம போயிடும். அதனால இந்த அகங்காரத்தை மிக அறவே அகற்றித்தான் ஆகணும் அப்படின்னு முடிச்சாரு. முடிச்சுட்டு இப்ப அடுத்து இது ஒரு ப்ராப்ளம், இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு நமக்கு. அது என்ன அப்படின்னாக்க பிரமாதம் அப்படின்னு ஒரு பிரமாதம்னா தமிழ் பிரமாதம் இல்லை, சமஸ்கிருதத்துல பிரமாதம் அப்படின்னா செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம விடுறதுக்கு பேர் பிரமாதம். உங்களுக்கு எது பிராப்தமா விதிச்சிருக்கோ அதை செய்தாகணும். அதை செய்யாம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம்னாக்க தவறு பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் பிரமாதம். அந்த பிரமாதம் எதுல வேணாலும் இருக்கலாம், ஆனா இந்த ஆத்ம விஷயத்துல அந்த பிரமாதம் வந்துட்டு ஆனால் அது ரொம்ப பெரிய அனர்த்தங்கள்லாம் கொண்டு விடுவோன்றதுனால இப்போ பிரமாத நிந்தையை பத்தி இப்ப இனிமேல் கொஞ்சம் ஸ்லோகத்துல கேட்க போறேன். முதல்ல பிரமாதம்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். பிரமாதம் அப்படின்னாக்க பிரமாதம் நாம பிராப்த கர்த்தவிய அகரணம் பிரமாதா அப்படின்னு ஆச்சாரியார் 14வது சாப்டர்ல தத்துவம் சுகே சஞ்சதி ரஜ கர்மணி பாரத ஞானமாவிருத்திய சுகமஹா பிரமாதே சஞ்சயத்யுத அப்படின்னு 14வது ஸ்லோகம் 14வது சாப்டர்ல 9வது ஸ்லோகத்துல ஹே பாரதா சத்துவகுணமானதுதான் சுகே சஞ்சயதி. சத்துவகுணத்தை நம்ம பண்ண ஒரு ஆனந்தத்தையும் வித்யானந்தத்துல கொண்டு விடுறது, அது ஒரு ஆனந்தத்துல நம்மளை கொண்டு போய் சேர்த்து ஈடுபடுத்துறது. ரஜ கர்மாஞ்ச ரஜோகுணமானது கர்மாவே சொல்லுங்க, அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்ற ஒரு ஆக்டிவிட்டிஸ்லயே கொண்டு போய் ஈடுபட்டு விட்டுரும். இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, இந்த தமஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த தமஹா ஞானம் ஆவருத்திய இந்த ஞானத்தை மறைச்சு அது என்ன பண்ண பிரமாதத்துல கொண்டு போய் விடும். செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சமூக பிரபூதமாயிடுச்சுனாக்க இவன் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம இருக்கான். ஒரு கேர்லெஸ்னஸ், ஒரு சோம்பேறித்தனம், அப்புறம் நீட்டி நெரிக்கிறதுன்னு பண்ணலாம் அப்படி பண்ணலாம். இது எல்லாம் காரணம் அந்த சமூக குணம் வந்துச்சுன்னா இந்த பிரமாதமானது வந்துடணும் அப்படின்னு ஆச்சாரியால் என்ன சொன்னார். பிரமாதம்னாக்க பிராப்த கர்த்தவிய அகரணம் பிரமாதா அப்படின்னாரு. உங்களுக்கு எது பிராப்தமா இருக்கோ அந்த கர்த்தவியமா இருக்கோ, உங்களால எதை செய்யணும் நீங்க நினைக்கிறீங்களோ அதை செய்யாம விட்டீங்கன்னாக்க அதுக்கு பேர் தான் பிரமாதம் அப்படின்னு சொன்னாரு. நம்மளுக்கு என்ன பிராப்தமா இருக்கு அப்படின்னாக்க உபனிஷத் நிறைய பிராப்த கர்மாவெல்லாம் நமக்கு சொல்லியிருக்கு. பிராப்த கர்மம் சத்தியம் வத தர்மம் சர வாத்தியாயான்மா பிரமதா அப்படின்னு சொல்லியிருக்கு. சத்தியத்தை பேசு, தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணு, சுவாத்தியாயம் நம்மளுடைய வேத சாக்கையில இருக்கக்கூடிய வேதத்தை பாராயணம் பண்ணாம இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்ற. நம்ம வேத சாக்கைனாக்கா அது கூட சுவாத்தியாயம்னு சொன்னா எல்லா நம்மளுடைய பண்ண வேண்டிய காரியங்கள், உபனிஷத் பாராயணங்கள், டெய்லி வைத்துக் கொண்டிருக்கிற பாராயணங்கள், ஸ்லோக பாராயணம், இதெல்லாம் தான் சுவாத்தியாயத்துல வருது. இதெல்லாம் பண்ணாமே இருக்கக்கூடாது, இதுல இருந்து தவறவே கூடாது அப்படின்னு சுவாத்தியாயா மா பிரமதா, இதுல மட்டும் பிரமாதத்தை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சத்தியம் வத தர்மம் கர அப்படின்னு சொன்னாலே போதும், சத்தியத்தை தான் பேச போறாங்க. அப்புறம் திருப்பி இப்ப உபநிஷத்துக்கு பயம் வந்துருச்சு. உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாது, அதனால 2வது தடவை சொல்லணும்.
எங்காத்துக்கு வரணும்னாக்க நேரம் ஒரு பச்சை கேட்டு போட்டிருக்கோம், அது வாங்க சொல்றது ஒரு வழி. அதுக்கு பக்கத்திலேயே நீல கேட்டு இருக்கும், அது உள்ள போயிடாதீங்க, எனக்கு விரோதம் போனா இல்லைன்னு சொல்லிடுவாங்க, அதையும் சேர்த்து சொல்லணும். அப்படி சொன்னாதான் இன்னும் புரியும், கிளாரிட்டி வரும். அப்படின்றதுனால சத்தியான பிரமஜிதவ்யம், அது மாத்திரம் இல்ல, சத்தியத்திலிருந்து ஒருபோது நீங்க தவறவே கூடாது அப்படின்னாரு. கர்மான பிரமஜிதவ்யம் பூர்த்தியம், கர்ம அனுஷ்டானத்திலிருந்து ஒருபோதும் நீங்க தவறக்கூடாது அப்படின்னு அது தர்மம் சொன்னாரு. திருப்பியும் கர்மாது பிரமஜிதவ்யம், திருப்பியும் அதை விட்டுறாதீங்க, தவற விட்டுறாதீங்க அப்படின்னாரு. குஷலான பிரமஜிதவ்யம் அப்படின்னாரு. குஷலம் அப்படின்னாக்க ஒரு எக்ஸ்பர்டைஸ் இன் டூயிங் திங்ஸுக்கு குஷலம்னு பேரு. இந்த இடத்துல குஷலம்னா என்ன அப்படின்னா, ஆச்சாரியார் பாக்கியம் பண்ணும் போது தேக ரட்சணார்த்தம், நம்ம தேகத்தை ரட்சணம் பண்றதுக்கு போது இந்த இதார மதத்துக்காரெல்லாம் மருத்துவ சாப்பிடாமலாம் இருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் கூடாதுன்னு அந்த மாதிரி தான் கிடையாது. நமக்கு வந்து தேக ரட்சணார்த்தம் மருத்துவோ ஔஷதி தேவை இருந்ததுன்னா அது பண்ணித்தான் ஆகணும். அதுல இருந்து தவறாதீங்க, ஏன்னா உடம்பு வச்சுதான் எல்லா காரியமும் இருக்கு. அதனால இது சரியா இருந்ததுனால நீங்க படிக்க முடியும், இது சரியா இருந்ததுன்னா எல்லாம் பண்ண தேக ரட்சணார்த்தம் ஔஷத சேவை இருந்ததுன்னா அதை பண்ணிட்டாங்கன்னா பிரமதி செய்யும். அதுல இருந்து டாக்டர் சொன்ன பிரிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு புது விஷயம், இது உபநிஷத்திலேயே இருக்க விஷயம். அதுக்கப்புறம் பூத்தியம் பிரமதிதவ்யம் அப்படின்னு மங்களகரமான காரியம், வைதிக காரியங்கள், இதுல இருந்து ஒரு நாளும் நம்ம பேக் அடிக்க கூடாது. அதுல செய்ய வேண்டியதுல செய்துதான் ஆகணும். அதுக்கு வந்துச்சுனாக்க இந்த காரியம் பண்ணணும், மாநகரத்தை தர்ப்பணம் பண்ண பண்ணிதான் ஆகணும். அதுல இருந்து நீங்க தவறிட்டானாக்க இதுக்கு அனர்த்தங்கள்லாம் பின்னாடி வரும்ன்றதுக்காக தான் பெரியவா விதிச்சிருக்காரு. அதனால பூத்தியம் பிரமதிதவ்யம் சுவாத்தியாய பிரவச்சனா பிராமண பிரமதிதவ்யம் அப்படின்னா சுவாத்தியாயம் பண்றது, பாராயணம் பண்றதுன்றது ரொம்ப முக்கியம். அந்த அளவுக்கு முக்கியம். அதை இன்னொரு 4 பேருக்கு எடுத்துக்கோங்க. வேதம் ஓதுவதும் பார்த்து ஓதுவித்தலும் ஒரு கடமை தான். அதனால அதுல இருந்தும் யாரும் ஒழுவக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச 4 விஷயத்தை 4 பேருக்கு சொல்லி கொடுக்கணும்ன்றத வந்து அதுல இருந்து ஒழுவக்கூடாது அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காரு. தேவ பிதிர்காரியா பிரமதிதவ்யம், தேவகாரியம் பிதிர்காரியம், இது 2த்திலிருந்து எந்த சந்தர்ப்பத்திலேயே யாரும் நைவிடக்கூடாது அப்படின்னு அவர் என்ன பண்ணிக்க ஒரு 7 விஷயங்களை பிராப்த கர்த்தவியத்துல எடுத்துட்டு வந்துட்டார் உபநிஷத்துல. சுவாத்தியாயான்மா பிரமதா, சத்தியான்ன பிரமதிதவ்யம், தர்மாத்தேன பிரமதிதவ்யம், குஷலாத்தேன பிரமதிதவ்யம், பூத்தியைன பிரமதிதவ்யம், சுவாத்தியாய பிரவச்சனாத்தியாம்ன பிரமதிதவ்யம், தேவபிதிர்காரியாத்தியாம்ன பிரமதிதவ்யம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காரு, 7 காரியங்கள். இதுதான் பிராப்த கர்மம். இதெல்லாம் இதர சாஸ்திரத்துக்கு கரெக்டா வந்தது. வேதாந்தத்துல எது பிராப்த கர்மா அப்படின்னாக்க, நம்ம என்ன படிச்சோமோ அது ஏதோ படிச்சோன்னு இருக்காம அதை டெய்லி அதை நினைச்சு பார்த்து அனுசந்தானம் பண்ணி அதை நிதித்தியாசனம் பண்ணோம். எது சிரவணம் பண்ணமோ குருவனுடைய முகாத்து வேதாந்தத்தை சிரவணம் பண்ணணும், குருவனுடைய முகாத்து அதை மனநமும் கூடையே சேர்த்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஆத்துக்கு போய் அதை ஒரு தடவை பார்க்காம இருக்கிறது ரொம்ப பெரிய பிரச்சனை. அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம ஆத்துல போய் நல்லா நிதித்தியாசனம் பண்ணித்தான் ஆகணும். அதுக்காகதான் அவர் என்ன சொல்றாரு, ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாம ரூப குண தோஷ வர்ஜிதம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. இப்படி எல்லாம் நிதித்தியாசனம் பண்ணணும். இந்த நிதித்தியாசனம் பண்றதுக்காக மெத்தடுகள்ல நிறைய சொல்லியிருக்காங்க. இப்ப தியாகம், யமோ தமோ நியமோ சமோ தமோலாம் சொல்லியிருக்காரு. அவர் யோக சாஸ்திரத்துல யமோ நியமோ பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் சமாதி அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நிதித்தியாசனத்துக்கு வழி பண்றதுக்காக தான் இதெல்லாம் சொல்லி கொடுத்திருக்கு யோக சாஸ்திரத்துல. நமக்கு தெரிஞ்ச இந்த வேதாந்தத்தை நாம புரிஞ்சுட்ட இந்த ஜீவபிரம ஐக்கிய விஷயத்தை தினமும் அது வந்து தினே வேதாந்த சிரவணம் புரியாது அப்படின்னு. தினே வேதாந்த சிரவணம் யார் பண்றானோ அவங்களுக்குதான் இந்த நிதித்தியாசனமும் வரும். அப்படி பண்ணேன்னா என்ன, அசீதி கிருஷ்ணம் பலம் உள்ளவே அப்படின்னு சொல்லியிருக்கேன். 80 கிருஷ்ணம் கிருஷ்ணத்தை யார் பண்ணானோ அதுக்கு என்ன பலமோ அந்த பலனை ஒரு உபநிஷத் பாராயணமாவது கொடுக்கறது. வேதாந்த சிரவணமானது வேதாந்த சிந்தனையாருக்கு கொடுக்கறதுனால தினே வேதாந்த சிரவணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இந்த வேதாந்த சிரவண நிதித்தியாசனத்திலிருந்து தவற விடக்கூடாது. ஞானியானா கூட அவனுக்கு என்ன ஆகுதுனாக்க, இந்த வேதாந்தத்துல இருக்கக்கூடிய ஞானி கூட ஒரு நிமிஷம் கொஞ்சம் ஏமாந்துட்டா கூட அவருக்கும் இந்த பிரமாதத்தினால வரக்கூடிய அபாயங்கள் ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு. எப்படி அகங்காரத்தினால எப்படி பிரச்சனைகள்லாம் வந்ததோ அதே மாதிரி எல்லாருக்குமே அஞ்ஞானிக்கும் கேட்கவே வேண்டாம், வரப்போகுது ஞானிக்கும் வரலாம் அப்படின்னு சொல்றதுதான் இதுல விசேஷமா அவர் எழுதிக்க. சன்னியாசிகளையும் மனசுல வச்சுட்டு இப்ப சொல்ல போறாரு. பிரமாதம் தான்
அந்த பிரமாதம் அப்படின்னாக்க கர்த்தவியத்தை இந்த கேர்லெஸ்னஸ் அப்படின்றத எப்படி அப்படின்றத இப்ப சொல்ல போறாரு. திருஷ்யம் பிரதீகம் பிரவிஜாபயன் தன்மாத்திரமானந்த கணம் விபாவயன் சமாஹிதன் பகிரந்தரம் வா காலம் நயேதாய் பிரதி கர்மபந்தே கர்மபந்தே சதி அப்படின்னு 320வது ஸ்லோகம். திருஷ்யம் பிரதீகம் பிரவிலாபயன் தன்மாத்திரமானந்த கணம் விபாவயன் சமாஹிதன் பகிரந்தரம் வா காலம் நயேதா சதி கர்மபந்தே. திருஷ்யம் பிரதீகம் இப்ப நாம பார்த்து கொண்டிருக்கிற தோன்றிக் கொண்டிருக்கிற பிரதீகம் அப்படின்னாக்க எது தோன்றுகிறதோ அது பிரதீகம். சச்சேத் ந பாத்தியதே அசச்சேத் ந பிரதீயதே. லோகமானது பாத்தியதே பிரதீயதே. சத்தாக இருக்குது. முக்காலத்திலையும் தோணக்கூடாது. வந்தியாபுத்திரம் வந்தியாபுத்திரம் எப்படி முக்காலத்திலேயே வரமாட்டானோ அப்படி சத்தா இருந்தானா 3 காலத்திலேயே அழியக்கூடாது. இந்த உலகமானது மாறிக்கொண்டே இருக்கு. இந்த சரீரமானது மாறிக்கொண்டே இருக்கு. அந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்குன்னா மாறுதல் இருக்கு. விகாரத்தும் தெரியாது. இந்த சரீரத்திலையும் விகாரத்தும் தெரியாது. அந்த அந்த வெளியில இருக்கிற பிரபஞ்சத்துல வந்து போறது. அதே மாதிரிதான் இந்த சரீரமும் வந்து போகுது. இதெல்லாம் ஒரு நாள் இன்னைக்கு இந்த வீடை பாக்குறோம்னாக்கா ஒரு 500 வருஷம் பொறுத்து அந்த வீடு இந்த தெருவுல இப்படியே இருக்குமானா சொல்ல முடியாது. இப்படி எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கு. இந்த உலகமும் மாறிக்கொண்டே இருக்கு, இதுவும் மாறிக்கொண்டே இருக்கு. இப்படி நிறைய கம்பாரிசன்னால பாத்தீங்கன்னாக்க இந்த பிரபஞ்சமும் இந்த சரீரமும் ஒண்ணுதான் அப்படின்றத முன்னாடி நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்றோம். இப்படிப்பட்ட தோன்றி கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல், தோன்றி கொண்டு இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், இது எல்லாம் பிரதீபம் திருஷ்யம். இதுதான் நம்மளால் பார்க்கப்படுகிறது. எதெல்லாம் நம்மளால் பார்க்கப்படுதோ அதெல்லாம் அனித்தியம். இது பார்க்கிற ஒருத்தர் தான் நிச்சயமான சத்தியம் அப்படின்னு சொல்லி இந்த பார்க்கப்பட்ட பொருள் எல்லாம் பிரவிலாபயன் தன் நன்றாக அது லயமாகணும். பிரம்மத்தை எப்படி பார்க்கணும்னா பிராமணே வித்யா விஜய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி நிச்சைவத்வபாதேஷ பண்டிதா சமதவிதினா அப்படின்னு பண்டிதனா இருக்கிறவன் யார பார்த்தாலும் எப்படி பாக்குறான்னா அவனுக்கு விஜயோட வினயமும் பணிவும் சேர்ந்து இருக்கணும். இது ஒரு கண்டிஷன் தத்துவஞானிக்கு. பணிவு விஜய் எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு பணிவு இருக்கணும். அவர் எப்படி பாக்குறாருன்னாக்க இந்த பிராமணனை பார்த்தாலும், பசுமாட்டை பார்த்தாலும், யானையை பார்த்தாலும், நாயை பார்த்தாலும், சண்டாளனை பார்த்தாலும், கோபாக்கேனாக்க சுவாங்க நாய், அந்த நாயை சாப்பிடுறாங்க அவன் சண்டாளன். இப்படி இவ எல்லாரையும் பார்த்தா கூட சமமா எல்லாமே பிரம்மபாவமா பாக்குறவர் யாரோ அவர் தான் சமதரிச்சாங்க. அவர் என்ன பண்றாரு, எல்லாரையும் பிரம்மமா பாக்குறாரு. சர்வம் எதயமாத்மா அப்படின்னு அந்த ஞானி பார்த்துட்டே இருக்காரு. எல்லாத்தையும் பிரம்மமாவே பாக்குறாரு. நான் உட்கார்ந்து இருக்காங்க ஞானி என்ன பாக்குறது இல்ல, ஐயோ பிரம்மத்து மேலதான் உட்கார்ந்து இருக்கானு அப்படின்னு தான் அவர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் நம்ம என்னுடைய கையை பார்த்தீங்கன்னா நீங்க கையை பாக்குறீங்க, ஞானி கையை பாக்குறது இல்ல. ஐயோ இந்த வெளிச்சம் இருக்கிறதுனாலதான் கை தெரியுது, கை மேல இருக்கிற வெளிச்சத்தையும் அவர் பாக்குறாரு கூட சேர்ந்து. இப்படி எல்லா விஷயங்களிலும் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான அம்சங்களை பார்த்து கொண்டிருப்பவர், பிரம்மத்தை பார்த்து கொண்டிருக்கிறவர் யாரோ அவர் தான் ஞானி. அவர் என்ன பண்ண எல்லாத்தையும் இந்த பிரம்மத்துல ஒடுக்கிறார். அவர் இந்த திருஷ்யம் பிரதீகம் திருஷ்யம் சர்வம் பிரவிலாபயன் சன் இதை என்ன பண்ணாரு, இதெல்லாம் நாம ரூபம் தான். இது உள்ள இருக்கிறது சத்திய அத்தி பிரியம் பாதி எல்லா பொருள்களையும் 5 விஷயங்கள் அடங்கியிருக்கு. இதை பார்த்தாக்க இதுல இருத்தல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, எனக்கு யூஸ் ஆகுறதுனால பிரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, நாமம் பிரியம் அத்தித்துவம் இப்படி இருக்கு அப்படின்னு இதுக்கு இருக்கு. இதுக்கு ஒரு பேர் இருக்கு, இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கு. இதுல அத்தி இருத்தல் தோன்றுதல் இது 2 அத்தி பாதி பிரியம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற 3 விஷயங்கள் பிரம்மத்தினுடைய குணங்கள் இருக்கு. இந்த நாமம் ரூபம்ன்றது பொய்யான விஷயம் அவங்களுடைய குணங்கள் இருக்கு. இப்படி அவர் என்ன பண்றாரு, நம்ம இந்த 5 சேர்த்து பார்க்கறத ஞானிகள்லாம் இந்த நாம ரூபமும் தான் பாக்குறாங்க. இந்த நாம ரூபமா இருக்கக்கூடிய இந்த ஜெகத்து ஒரு நாள் பொய் தானே அக்கிபாதமா இருக்கிறது எது, சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இருக்கிறது ஒரு பிரம்மம் தானே. அந்த பிரம்மத்துலதானே எல்லாமே ஒடுங்கணும் அப்படின்னு அந்த பிரம்மத்தை தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படி அந்த பிரவிலாபயன் அந்த பிரம்மத்துல இந்த உலகத்தை ஒடுக்கி தன்மாத்திரம் ஆனந்த கணம் விவாகம் தன்மாத்திரமாக நாம் எடுத்து கொண்டிருக்கிற சத்தாகவும் ஆனந்த வடிவமாகவும் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம ஆனந்தம் பிரம்மா அப்படின்னு அந்த ஒரு வடிவமாகவே அந்த பிரம்மத்தை அவர் விபாவையன் எப்பொழுதும்
பாதித்து கொண்டே இருக்கிறார். அவர் எப்பொழுதும் அதையே தியானம் செய்து கொண்டிருக்கிறார். எப்படி தியானம் பண்றார்? பகிரந்தரம் புறக்கரணங்கள் ஆக்கரணங்கள், அந்த கரணம் பகிர்கரணம். பகிர்கரணம் என்ன? சப்தம் ஸ்வரிக்கம் ரூபம் ரசம் கண்டப்படுவோட சக்தி ஸ்ரோத்திரங்கள், இதெல்லாம் பகிர்கரணங்கள். மனசு புத்தி அகங்காரம் சித்தம்னு சொல்லக்கூடியது அந்த கரணம். இந்த பகிர்கரணம் அந்த கரணம் இது ரெண்டுத்தையும் சமாயித்தகாசன் நன்னாக அடக்கி இருந்து கொண்டு காலம் நயதாக அவருடைய காலத்தை இப்படிதான் ஓட்டணும். அவர் இதே சிந்தனையில தான் அந்த ஞானி இருந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னாரு. அதெல்லாம் கரெக்டா சொன்னார். அதுல கடைசியா ஒரு சின்ன ஒரு வார்த்தையை போட்டார், கர்ம பந்து அப்படின்னு போட்டார். இந்த கர்ம பந்தே சரி அப்படின்னாக்க, கர்ம பந்தம்னாக்க பிராரப்தத்துடைய கர்மாவுடைய தொடர்ச்சி இருக்குமே. ஆனால் இப்ப என்ன பண்ணாங்கன்னா அதையும் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் எஞ்சி இருக்கிற காலத்துல இந்த விபாவனை எப்போ இந்த பிராரப்த கர்மா இருக்கோ அது வரைக்கும் இந்த சரீரத்துக்கு உண்டான தொல்லை எல்லாம் வந்துட்டே இருக்கும். அதனால இதை மைண்ட் பண்ணாம அவர் என்ன பண்ணா இதே பிரம்ம சிந்தனை தன்மாத்திர ஆனந்த காலத்தை விவாதித்து கொண்டே இருக்க வேணும் அப்படின்னு போட்டார். இப்போ கர்ம பந்தம்னு சொன்னதுனால பிராரப்த கர்ம பந்தம்னு அப்படின்னு ஆச்சாரியார் சந்திரசேகர பார்த்து எழுதிட்டார். இப்போ நமக்கு என்ன ப்ராப்ளம்னா பிராரப்த கர்மாவை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய நெசசிட்டி வந்துச்சு. இப்போ பிராரப்த கர்மானா என்ன அப்படின்னாக்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கர்மாணி கல்விதானி சந்தி அப்படின்னு தத்துவபோதத்துல பார்த்தோம். கர்மாக்கள் எத்தனை விதம் அப்படின்னு கேட்டார். அதுக்கு குரு என்ன சொன்னார்? ஜாகிரத்து. அவர் என்ன சொன்னார்? ஆகாமி, சஞ்சிதம், பிராரப்த வேதேன திருவிதானி அப்படின்னு. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமி கர்மா அப்படின்னு 3 கர்மா இருக்கு, எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னாரு. அதுல ஆகாமி கர்மா அப்படின்றது என்ன அப்படின்னாக்க ஞானோத்பத்தி அனந்தரம், ஞானம் வந்த பிறகு அந்த ஞானிக்கு செய்யக்கூடிய ஞான தேக கிருத்தம் கர்மம். அவருடைய தேகத்துல அவர் அப்பவும் கர்மா பண்ணிட்டு இருப்பார். ஞானம் வந்தா கூட அதுல பண்ணி கொண்டு இருக்கிற கர்மம் புண்ணிய பாவ ரூபமாக அது வரது. அதனால ஆகாமி அவருக்கு அது வந்து கொண்டு இருக்கிறதுனால ஆகாமி கர்மா அப்படின்னாரு. சஞ்சித கர்மான்றது என்ன அப்படின்னா, அனந்த கோடி ஜென்மால நம்ம பீஜபூதமாக இருந்து கொண்டு பூர்வார்ஜினம் சொத்து நம்ம என்ன எடுத்துனோம்னா இந்த உலகத்துக்கு வரும்போது அப்படின்னா பூர்வார்ஜினம் சொத்துன்னா போன ஜென்மா, அதுக்கு முந்தின ஜென்மா, அதுக்கு முந்தின ஜென்மா, இப்படிப்பட்ட கர்மாவெல்லாம் சேர்த்து மூட்டை மூட்டையா பின்னாடி வச்சுட்டு சஞ்சித கர்மான்னு எடுத்துன்னு வந்திருக்கோம். அதுல என்ன சஞ்சின்னு ஒண்ணு கூட மூட்டை மூட்டையா வச்சிருக்கோம். அதனால தெலுங்குல சஞ்சினாக்கா மூட்டை பைய, இப்படி சஞ்சித கர்மாவோட வச்சிருக்கோம். பிராரப்த கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த சரீரம் இதம் சரீரம் உற்பத்திய இது உண்டாயிடுச்சு இந்த லோகத்துல. இந்த ஊர்ல இதுக்குன்னு ஒரு பிரம்மா என்ன பண்ணிட்டாரு, ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு காத்து கணக்கு வச்சு இவனுக்கு இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷம்னு அவர் கணக்கு போட்டார். கணக்கு போட்டு நம்மள வெளியில அம்மா வயசுல இருந்து விட்டாச்சு. இப்ப என்ன ஆச்சுன்னாக்க இது முடிகிற வரைக்கும் நான் இருந்துதான் ஆகணும். இதுல என்ன ஞானம் வந்தாலும் ஞானம் வரலைன்னாலும் இதுக்கு உண்டான கர்மா. இது எப்படி இல்லைன்னா இந்த பானத்தை வெளியில விட்ட பானத்தை நடுவில் நிறுத்தவே முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்க யோசிக்கலாம். இப்ப ஒன்றாச்சு பிரகர்ஷேன ஆரப்தம், இது ஆரம்பிச்சிருச்சு, நல்லா ஆரம்பிச்சிருச்சு. இதை யாரும் தடுக்கவே முடியாது. அதுக்குதான் பிராரப்த கர்மான்னு. இதுக்கு என்ன வழி அப்படின்னாக்க, 3த்துக்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கும். இந்த பிராரப்த கர்மா மொத்தம் ஒரே வழிதான் இருக்குன்னு காரணம். போகேன நஷ்டம் பவதி, இது போகத்தினாலதான் இந்த அனுபவிச்சுதான் தீர்க்க ஆகணும். இது ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுல வரதா இது ஞானியா இருக்கட்டும் ஞானி இல்லாதவனா இருக்கட்டும் எல்லாருக்கும் வழியேங்கிறதெல்லாம் வரதான் வரும். இதெல்லாம் பிராரப்த கர்மவதா வருது. இதெல்லாம் போகாதேவ நஷ்டம் போகுது. போகத்தினாலதான் இது போயிடுறது. சரி, சஞ்சித கர்மா எப்படி போகுது அப்படின்னா, பிரம்மை வாகம் இது ஞானே நஷ்யதி அப்படின்ற நான் தான் பிரம்மம் அப்படின்ற ஞானம் யாருக்கு வருதோ அவனுக்கு பத்மசாத் கொடுக்க சொன்னாங்க. அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சஞ்சித கர்மா அத்தனை முட்டையும் எரிஞ்சு போயிடுறது ஞானியானது. அது போயிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆகாமி கர்மா பத்தி பார்க்கலாம். இவர் பிரம்மமா ஆயிட்ட உடனே இவர் செய்யற காரியம் எதுலையுமே அவர் பிரம்ம சிந்தனையோடயே இருந்திருக்காரு. அதனால இவருக்கு சம்பந்தமே ஒட்ட போறதில்ல. இவருக்கு ஆகாமியனுடைய சம்பந்தம் இவருக்கு இல்லவே இல்லை. சம்பந்தம் ஞானினாம் வரக்கூடிய சம்பந்தம் எப்படின்னா, நளினி லலகதவத்து, ஒரு தண்ணீரையே இருக்கக்கூடிய தாமரை தண்ணீரையே வளர்ந்து தண்ணீரையே அந்த இலை உண்டாகி தண்ணீரே இருக்கு. ஆனா அந்த தண்ணி அது மேல போட்டதுன்னா அது இழுக்கவே மாட்டேங்கிறது, வெளியிலேயே இருக்கு. அந்த டிராப் அப்படியே இருக்கு.
நளினி ஜலகதவது. அதே மாதிரி இந்த ஆகாமி கர்மாவானது இவருக்கு நள்ளிக்கிற மாதிரி இவர் பண்ண கர்மாவெல்லாம் இவருக்கு எதுவுமே ஒட்ட போறதில்லை. இது ஞானியினுடைய ஆங்கில சரியா போச்சு. இப்போ அஜானியினுடைய ஆங்கில சொல்லும் போது அவர் என்ன சொன்னாரு, இந்த ஞானிகள்லாம் என்னதான் சொன்னாலும் அவளுக்கெல்லாம் ஞானம் வந்ததுன்னா கூட அவளும் ரோட்ல நடந்து போறாள். நடந்து போனான்னாக்கா எத்தனையோ பாக்டீரியா இருக்கு என்னதான் சாதுர்மாசியம்னு சொல்லிட்டு 4 பக்கங்கள் பிரதம் இருந்தா கூட அவளும் வெளியில போகும்போது வரும்போதெல்லாம் அதுக்கு உண்டான பாவங்கள் வரதான் வருது. அவளும் சும்மா இருக்க போறது அந்த கோவில் கட்டுறேன் இந்த கோவில் கட்டுறேன்னு சொல்லி இவெல்லாம் சொல்றதுனால அவளுக்கு புண்ணிய கர்மாவானது இதுதான் இருக்கும். அவளுக்கு ஒட்ட போறது தவிர அவளுடைய இந்த சரீரத்தினுடைய ஸ்திதிக்கு என்ன இதுக்கு உண்டான புண்ணியமோ பாவமோ அவளுக்கும் அது சேரதான் போறது. இது சேர்ந்ததுன்னா அவருக்கும் ஒட்டாது. இது நடுவுல பொங்கி நிக்கிறது இந்த புண்ணிய பாவ கர்மா ஞானிக்கு. இது எப்படி போகும் அப்படின்னு சொன்னா, யார் யாரு இவாளெல்லாம் ஞானினம் ஏ சுகந்தி, யார் இவாளெல்லாம் ஸ்தோத்திரம் பண்றான் ஆத்மஜம் அத்தையே பூமிகாமஹா அப்படின்னு சொல்றது. இப்படிப்பட்ட ஞானிகள் எல்லாம் யார் அர்ச்சிக்கிறாளோ யார் ஸ்தோத்திரம் பண்றாளோ ஏ பஜந்தி ஏ சுகந்தி ஏ அச்சயந்தி அப்படின்னு போட்ட ஆச்சாரியார். இப்படி யார் யார் இவாளை ஸ்தோத்திரம் பண்ணி பஜனை பண்ணி இவாளை அர்ச்சனை பண்றாளோ ஆண் பிரதி யார் அர்ச்சனை பண்றாளோ அவளை நோக்கி ஞானிக்கிருதம் ஆகாமி புண்ணியம் கிடைச்சது. ஞானிக்கு பண்ண அந்த ஆகாமி கர்மா இருக்கு இல்லையா, அது அந்த புண்ணியங்கள்லாம் போட்டு அதனாலதான் என்ன பண்றாரு ஆத்மக்கியம் அப்படியே பூஜிகாம நம்ம ஆச்சிக்கிறோம். ஞானின்னு வச்சிருந்தா உடனே ஒரு நமஸ்காரம் பண்ண. சன்னியாசின்னாக்க காஷாய தண்ட மாத்திரேன்னு பூஜ்யா இல்ல சம்சயா அப்படின்னா காஷாயத்தையும் தண்டத்தையும் வைத்துக் கொண்டிருக்கிற மாத்திரத்திலே அவெல்லாம் பூஜ்யா என்ன சம்சயா. இதுல ஒரு ஜோக் சொல்லுவாங்க, இந்த கமாவை மாத்திரம் கொஞ்சம் பார்த்து போடணும். காஷாய தண்ட மாத்திரேன பூஜ்யோ நமா சந்தேகா அப்படி செய்ய கூடாது. காஷாய தண்ட மாத்திரேன பூஜ்யா என்ன சந்தேகம், அந்த நாளையும் சந்தேகம் சேர்த்து போடணும். இல்லைன்னாக்கா அர்த்தம் விபரீதமா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஆயிடும். காஷாய தண்ட மாத்திரேன பூஜ்யோ சந்தேகா அப்படின்னு சொல்லக்கூடாது. காஷாய தண்ட மாத்திரேன பூஜ்யா என்ன சந்தேகா அப்படின்னு சொல்லணும். இப்படி அவளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்றதுனாலேயே இப்ப என்ன ஆகுதுன்னாக்க அவளுடைய ஞானி தேகத்தான் புண்ணியமானது இவாளுக்கு கிடைச்சது, தான் பிரதி கிடைச்சது. அதே மாதிரி இவர்களை நிந்தனை பண்றாங்க இல்லையா. ஒரு ஞானின்னு தெரியாம அவரை பத்தி ஏதாவது ரொம்ப தப்பு. யாரை நிந்தனை பண்ணாலும் அந்த பாவம் வருது. இன்னொருத்தர பரநிந்த பண்ணாலே மகத்பாவம் தான் சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அப்படியே ஒரு ஞானியா இருக்கிறவர் யார் ஞானி இல்லைன்னு சொல்றது. ஏன்னா இது சுவ அனுபவ வேண்டியம். ஒருத்தர் ஞானியா இல்லையான்றது இன்னொருத்தரால சொல்லவே முடியாது அவளுடைய செயல்களை வச்சுட்டு. யார் ஞானி இல்லைன்றது யாரும் தீர்மானம் பண்ண முடியாது. இப்படி தீர்மானம் பண்ண யாரை சொன்னாலுமே தப்பு. அதுலயும் இந்த டவுட் இருக்கிற ஆளுகிட்ட யாருமே அப்படி பேசினா என்ன ஆகும் அப்படி சில காரியங்கள்லாம் உண்டு. இப்போ தத்தாத்திரேயர் இருந்தாலும் அவரை போய் எல்லாம் கல்லால் அடிச்சிருக்காங்க. கண்ணமங்கலம் பிரகாஷ் எழுதிகள் போகும்போது கல்லால் எல்லாம் அடிச்சிருக்காங்க, இங்க வராத அப்படின்னு. இதே சிதம்பரம் தீட்சிதரெல்லாம் அவர் இங்க உட்காரக்கூடாதுன்னு அடிச்சாராம். அவ்வளவு பெரிய அவதூத சுவாமிகள் இருந்தா. ஆனா அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் அனுபவிச்சாங்கன்னா நம்ம பாக்குறோம். அந்த இப்போ புத்திர உற்பத்தியே இல்லாம போச்சா கொஞ்ச நாளைக்கு சிதம்பரத்துல எல்லா தீட்சிதாலாம் கவலை போட்டாங்க. என்ன ஆம்பளை குழந்தையா பிறக்க மாட்டேங்கிறது, எந்த ஆத்துல போட்டாலும் பொம்பளை குழந்தையா பிறந்துட்டு இருக்கேன்னு. அதுக்கப்புறம் அவெல்லாம் ரியலைஸ் பண்ணா இது ஏதோ நம்ம ஞானியினுடைய காலம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணாங்க, இந்த ஞானி கன்னியாசிகள்லாம் வர வச்சு பெரியவாள்லாம் சொன்னா அப்படி பண்ணான்னா அப்படின்னா கேள்விப்படும். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஞானியை நிந்தனை பண்ணான்னாக்க ஞானி தேகத்தான் பாவம் தான் பிரதி கிடைச்சது. அதனால இந்த பிராரப்த கர்மாவானது ஞானிக்கு இருக்குமே ஆனால் இப்படிதான் போகும் அப்படின்னா, அது ஏன் இருக்குமே ஆனால் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போடுறோம்னாக்க, இந்த பிராரப்த கர்மா விஷயத்துல நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு. அவர் அபரோக்ஷானுபூதியில பிராரப்த கர்மாவை பத்தி சொல்லும் போது ஆச்சாரியர் என்ன சொன்னாரு, தத்வஞான உதயா பூர்வம் பிராரப்தம் நைவ வித்யதே தேஹாதீனாம் அசத்யத்வாத் யதா யதா ஸ்வப்னோ அவபோததா அப்படின்னா. அவர் என்ன சொன்னாரு, தத்துவஞான உதயா பூர்வம், தத்துவஞானம் ஒருத்தருக்கு வந்துருச்சு ஆனால் அவருக்கு பத்மகாத்து இருக்குன்னா சர்வகர்மானிய சாத்தியமாயிடுறது. இதுல நீங்க இதெல்லாம் எதுக்காக பிரிக்கிறீங்க, இப்படி ஆதாமி சஞ்சிதம் பிராரப்தம் அப்படின்னா பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லை.
அவனுக்கு என்ன ஆச்சு, சொப்னத்துல இருந்து வெளியில வந்தவனுக்கு எப்படி சொப்னமோ சொப்னத்துல இருக்கக்கூடிய பாதைகள் எல்லாம் போச்சு, அப்படிதானே இந்த ஞானி ஜாகிரத்துல அவர் பண்ணதெல்லாம் நசிச்சு போச்சு. ஆனால் அவர் தேகாதி அவருக்குள்ள தேகமே அசத்தியமாயி போச்சு. அசத்தியமான தேகத்திலிருந்து உண்டான இந்த இதுக்கெல்லாம் என்னமா பலனை தரும் அப்படின்னு ஒரு விதமா சுருதி எல்லாம் சொல்றது. அதனால எந்த கர்மாவும் கிடையாது. இன்னொரு விதமான சுருதி எல்லாம் என்ன சொல்றதுன்னாக்க, அஜ்ஞானி ஜன போதார்த்தம் பிராரப்த கர்மா வைத்து, அஜ்ஞான ஜனங்களுக்கு இதை புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பிரிஞ்சு நம்ம சொல்றோம். அப்படி சொன்னாதான் அவளுக்கு புரியும் அப்படின்றதுனால அவர் என்ன பண்ணாரு, பிராரப்தம்னு ஒண்ணு இருக்கு, அந்த பிராரப்தமாவது அந்த ஞானிக்கும் இருக்கதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, ரமண பகவான் என்ன பண்ணாரா, அவருக்கு கையில ஆபரேஷன் பண்ணும் பொழுது, கையில கேன்சருக்கு ஆபரேஷன் பண்ணும்போது அந்த டாக்டர் சொன்னாரா, அனஸ்தீசியா அவங்களுக்கு கொடுத்துட்டு தான் பண்ணுவாங்க. அவர் சொன்னாரா, நான் என்ன 4 பேரையும் இந்த வரலாற்றெல்லாம் நான் சொல்லியிருக்கேன், ஆத்மா வேற மனசு வேற, மனசுக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தமே கிடையாது, இது அத்தியாசத்தினால வரக்கூடிய விஷயம், இது அத்தியாசத்தை ஜெயிச்சவன் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்க ஆபரேஷன் பண்ணும்போது அனஸ்தீசியா கொடுக்காம இருக்கு, இந்த வழியை நான் கொடுத்துருவேன், இந்த பிராரப்தத்தை நான் அனுபவிக்கிறத நானே பார்க்கணும், எல்லாரும் முடியும்னாராம். இவங்க இல்ல இல்ல நீங்க எல்லாம் அபரிச்சிட்டீங்கன்னாக்க ரொம்ப ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாராம். இல்ல இல்ல நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கையை ஸ்டிப்பா வச்சுட்டு அவர் ஆபரேஷன் பண்ணாரா. அவர் பார்த்துட்டே இருந்து தன்னுடைய மனசை அதை கட்டுப்படுத்தி அந்த பிராரப்த கர்மாவை அந்த பெண்ணையும் அனுபவிச்சிருக்காரு. ஆனா அதே சமயத்துல அது கூட சம்பந்தம் இல்லாமல் இருந்திருக்காரு அப்படின்லாம் நமக்கு கேள்விப்படுது. அதனால இந்த ஞானியினுடைய விஷயத்துல என்னன்னாக்கா, இந்த பிராரப்தமானது அந்த வேலையை செய்யதான் செய்யும். அவருக்கு ரத்தம் வரதான் வரும், அவர் ஆபரேஷன் பண்ணதான் பண்ணுவார். ஆனா அதை பொறுக்கக்கூடிய மனப்பக்குவம் அவளுக்கு இருக்கு, ஞானிகளுக்கு இருக்கு. ஆனா நம்ம பாக்குற வாழ்க்கை அவர் பிராரப்தத்தில் அவசப்படுறாருன்றது தெரியாது. ஆகையினால இந்த சஞ்சிதம் ஆகாமின்னு பிரிச்சதெல்லாம் அஜ்ஞானி ஜன போதார்த்தம் ஸ்ருதி. இந்த ஸ்ருதியானது அஜ்ஞானி ஜன போதார்த்தம் பிராரப்தம் பக்தி வை ஸ்ருதி. அதனாலதான் சொல்லிட்டு இந்த ஸ்ருதி எல்லாம். அதே மாதிரி இவரே என்ன பண்ண போறாரு பின்னாடி, ஞான உதய 451 ஸ்லோகம். ஞானோ தயாத்புராரப்தம் கர்மஜானாத்ன நஷ்யதி அதத்வா ஸ்வபலம் லட்சியம் உத்திஷ்ய உத்கிருஷ்ட பானவதே. ஞான உதயா, ஞானம் உதிப்பதற்கு முன்பு புறா ஆரப்தம் கர்ம, இது பலனை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. இந்த தேகத்துலதான் இந்த ஞானம் வரணும்னு இருக்கு. அதனால இந்த தேகத்துக்கு எவ்வளவு நாள் போட்டிருக்காரோ பிரம்மாச்சி அந்த நாட்கள் இருக்குதான் இருக்கணும். இந்த உடம்புக்கு என்ன சுகர் இருக்கோ என்ன பிபி இருக்கோ அதெல்லாம் வந்துதான் ஆகணும். இதெல்லாம் புறா ஆரப்தம் கர்ம. அது ஞானா ஸ்வபலம் அதத்வா, அந்த பிரம்மத்து ஞானத்தினால அதனுடைய பலனை கொடுக்காம அவ இருக்காது. பிரம்ம ஞானம் அதனுடைய பலத்தை தான் கொடுத்தாலும் இந்த லட்சியம் உத்திஷ்ய, ஒரு இலக்கை குறித்து உத்கிருஷ்டா விடப்பட்ட அம்பை போல இது இருக்கு. அதனால இது என்ன, போகேன சபையித்வா சம்பத்தியதே அப்படின்னா, இந்த போகத்தை அவர் அனுபவிச்சுட்டு தான் இதை போய் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது 2 விதமாக இந்த பிராரப்த கர்மாவை டீல் பண்றது சாஸ்திரங்கள்லாம். ஒண்ணு ஈஸ்ட் ஆங்கிள் பார்க்கணும், ஒண்ணு நம்மளுடைய ஆங்கிள் பார்க்கணும். நம்மளுடைய ஆங்கிள் பார்க்கும் போது அவருக்கு இந்த பிராரப்தம் இருக்கதான் இருக்கு, அவரும் பண்றாரு. அவரும் நம்ம கையில பேசிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த வழி தெரியலன்னு சொல்லுவாரா, அவர் என்ன சொல்லுவாரு, எனக்கும் வழி தெரியாத பொறுத்துதான் இதேதான் நீயும் பண்ணணும் அப்படின்னு அவருடைய கருணையினால அந்நிய அவருக்கு ஒரு டீச்சிக்காக தான் இருக்கணும். இப்படி இந்த பிராரப்த கர்மா பந்தே அப்படின்னு இவர் சொன்னதுனால இந்த பிராரப்த கர்மாவை தொடர்ச்சி இருக்குமே. ஆனால் அப்ப என்ன பண்ணணும்னா, பிரதீதம் திருஷ்யம் பிரதிலாபையன் தன்னை தோன்றக்கூடிய இந்த வெளிப்பிரபஞ்சத்தை நன்றாக பிரம்மத்தில் அடக்கி தன்மாத்திர ஆனந்தகணம் விபாவையன் சத்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கக்கூடிய இந்த ஆத்மஸ்வரூபத்தை தியானம் பண்ணி பகிரந்தரம் வா சமாஹிதஹாசன், புறக்கரணங்கள் அந்த கரணங்கள்ல எல்லாத்தையும் அடக்கி சமாஹிதஹாசன் காலம் நயேதா, அவருடைய காலத்தை ஓட்டிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். சரியா, இது பிரமாதத்துக்கு என்ன, இது ஒரு பிரமாதம் இல்ல. இப்ப இன்னும் கொஞ்சம் பிரமாதத்தை சொல்ல வர, பிரமோதா பிரம்மணிஷ்டாயா கதாச்சன பிரமோதோ புத்திரித்யாக பகவான் பிரம்மண குடா. பிரம்மனிஷ்டாயாம் பிரமாதா, எதுல வேணாலும் பிரமாதத்தை பொறுத்து கொள்ளலாம். பிரம்மனிஷ்டையில இருக்கக்கூடிய ஞானி செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாம இருந்துட்டாருனாக்கு கவனக்குறைவு அவருக்கு வந்துருச்சுன்னு வச்சுங்க, அது கதாச்சன கர்த்தவியம், ஒருபோதும் அதை செய்யவே கூடாது பிரம்மஞானிகள். ஏன்னா அந்த பிரம்மத்துல இருந்து அவன் நைவிட்டாங்கனாக்க
அவளுக்கு பெரிய நஷ்டமாயிட்டோம். இந்த நம்மளாம் வந்து கீழே இருக்கிறவா 2வது படிக்க 3வது படிக்க ஏறும்போது கீழே ஊந்துட்டோம்னாக்கா பரவாயில்ல, கொஞ்சமா அடிபடும். இன்னும் ஒரு 15 படிக்கட்டு மேல ஏறி ஊத்தானா இன்னும் நல்லா அடிபடும். நல்லா 2வது ஃப்ளோர்ல நீங்க ஊத்தா என்ன ஆகும்? அவள்லாம் எந்த ஃப்ளோர்ல இருக்கா பாருங்க. அந்த ஃப்ளோர்ல இருந்து இருக்கிறவா கொஞ்சம் கவனக்குறவு என்ன ஆகும் நமக்கு தெரியுது இல்லையா, பிரமாதம். அதனால அவளுக்கு கூடவே கூடாது அப்படின்னு யார் சொன்னதுன்னா பிரம்மண சுதா, பிரம்மாவுடைய புத்தர். யாரு பிரம்மாவுடைய புத்திரர்னா சனத்சுஜாதர். இந்த சனத்சுஜாதர் என்ன பண்ணாரு, அவர் வந்து அப்ப விதுரனை வந்து என் மனசாட்சிக்காக நீ கொஞ்சம் நீ நிறைய விஷயங்கள்லாம் தெரிஞ்சவ, நீ கொஞ்சம் விதுர நீதி சொன்ன மாதிரி எனக்கு திருப்பி சொல்லு அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அவர் என்ன சொல்றாரு, இல்ல உனக்கு இருக்கக்கூடிய பாவங்களுடைய ஆதா பாசங்கள் இந்த புத்திர பாசங்கள்லாம் ரொம்ப இருக்கு. அதனால உனக்கு வந்து நான் சொல்ல முடியாது, ஒரு பிராமண முக்கியம் நீ கேட்டாதான் அது பலவத்தா ஆகும் உனக்கு. நான் என்னதான் சொன்னாலும் வந்து ஒரு காதி புத்திரனா இருக்கிறதுனால அவர் வருவாரு அப்படின்னு சொல்லி ஒரு நாள் சனத்சுஜாதர் வந்த போது அவர் இதற்கு சனத்சுஜாதி என்ன ஒரு உபதேசம் பண்ணார். அந்த சனத்சுஜாதர் இவருக்கு சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, பிரமாதோ மிருத்யுஹு இத்தியாக. அவர் இந்த பிரமாதம் இந்த கேர்லெஸ்னஸ் இருக்க இதுதான் பெரிய யமன் அப்படின்னு சொல்லிட்டார். யார் சொன்னார்னா பகவான் பிரம்மணசுதா, அந்த சாட்சாத்து பகவானா இருக்கக்கூடிய அந்த சனத்சுஜாதர். நான் பிரம்மாவுடைய மானச புத்திரர்கள் சனகர், சனந்தனர், சனத்சுஜாதியர்லாம் ஒரு 4 பேர் இருக்கா. அதுல இந்த சனத்சுஜாதர் சொல்லத்தான் சனத்சுஜாதியம். சனத்சுஜாதர் திருதராஷ்டிரனுக்கு பிரமாதம் வை மிருத்யும் அகம் பிரவேமி சதா அப்பிரமாத அமிர்தத்துவம் பிரவீமி. இந்த பிரமாதம்ன்றது வராம இருந்தாதான் உனக்கு அமிர்தத்துவம் வரும், பிரமாதத்தினால மிருத்யு வரும். இந்த கேர்லெஸ்னஸ் இல்லாத நீ பார்த்து கொண்டேனா மா பிரமாதா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேனா அமிர்தத்துவம் பிரவி, நீ உனக்கு அமிர்தத்துவமே கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு சொன்ன உபதேசத்தினால நமக்கு என்ன தெரியுதுனாக்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காரியம் பிரமாதம். இந்த பிரமாதமானது வந்து கேர்லெஸ்னஸ் வந்து ஆத்ம ஞானத்துல இருந்து அவன் நழுவி விடுவான் அப்படின்னு. பிரமாதோ பிரம்ம நிச்சயம், பிரம்ம நிச்சயத்திலிருந்து ஒருபோதும் ஞானியானவன் கழுவக்கூடாது அப்படின்னு அவருக்கு பண்ண உபதேசத்துல அவர் ஞானியை பற்றி சொல்லும் போது சொல்றாரு, எப்பொழுதும் அந்த ஞானத்துக்கு வைத்தே கிடையாது. அதுல இருந்து எப்போதும் சதா சர்வகாலமும் அவர் வந்து பிரம்மம் விலாமையன், அந்த தன்மாற்ற ஆனந்த கிரகமான அந்த பிரம்மத்தையே நினைத்துக் கொண்டிருந்தான். அதிலிருந்து நல்லையானால் பிரமாதோ மிருத்யுராயித்யாக, பிரமாதம் தான் அவருக்கு யமனா போயிடும். அப்படின்னா என்னன்னா அவர் கொஞ்சம் கொஞ்சமா இங்க வருவார், அதுக்கப்புறம் அகங்காரம் வரும், மமகாரம் வரும், அகங்காரத்தையும் மமகாரத்தையும் சேர்ந்துட்டாருனாக்க அதுக்கப்புறம் அவர் சம்சாரத்துல ஈடுபட்டுருவார். அதனால இந்த வழுவல் கூடவே கூடாது. இந்தியாக பகவான் பிரம்மணசுதா, சாட்சாத் பகவானாக நாம் போற்றப்படுகிற அந்த பிரம்மணன். ஏன் சாட்சாத் பகவான் அப்படின்னு சொன்னா சனத்குமாரர், சனத்சுஜாதியர் இவெல்லாம் வந்து பகவானுடைய அம்சம். அதுல சனத்குமாரர் வந்து சுப்பிரமணிய சுவாமியினுடைய அம்சமா இருக்கார். அவர் நாரதருக்கே உபதேசம் பண்ணார் பிரம்ம ஞானத்தை. நாரதர் நான் அதை படிச்சுட்டேன் இதை படிச்சுட்டேன்னு சொன்னார். இந்திர வித்தியை தெரியும், சந்திர வித்தியை தெரியும், மியூசிக் தெரியும், எனக்கு நாட்டியம் தெரியும், எல்லாமே படிக்க 4 வேதங்கள் 6 அங்கங்கள்லாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு பெரிய லிஸ்ட் 22 லிஸ்ட் கொடுத்தாரு. அவரு எல்லாத்தையும் படிச்சுட்டு ஆனா கூட இவங்க சோகம் போகல அப்படின்னு சொன்னோடனே சனத்குமார் உட்காரு, நீ எதை தெரிஞ்சாலும் சோகம் போகாது, எதை நீ தெரிஞ்சுன்னா இதெல்லாம் வளருமே தவிர வளராம போகாது. ஒரே ஒன்றுதான் சாஸ்திரம் இருக்கு, அந்த வேதாந்த சாஸ்திரத்தை தெரிஞ்சிருந்தா மொத்தம் தான் சோகத்தை நீ தாண்ட முடியும். பாக்கி எந்த ஒரு சாஸ்திரத்தை நீ படிச்சாலும் அந்த சோகம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். நீ எந்த சாஸ்திரத்திலேயே எக்கனாமிக்ஸ் படிச்சுன்னா அதனால ஈகோ ஜாஸ்தியாகும், அதனால பணம் வரும், அதனால கொஞ்சம் இப்படிதான் வருமே தவிர இந்த ஒரு வித்தியில மாத்திரம் தான் வரும்னு சொல்லிட்டு அவர் சொல்லி கொடுத்தாரு. அதனால இவாள்லாம் நமக்கு குரு ரூபமாகவே இருக்கிறதுனால பகவான் அப்படின்னு சொல்றாரு. பகவான் பிரம்மணசுதா, ஏன்னா சனத்சுஜாதிய வசனங்கள்லாம் ஆச்சாரியால் வந்து அங்கங்க எடுத்துப்பாரு சூத்திர பாக்கியத்தெல்லாம் சனத்சுஜாதியில. அதனால அவருக்கு பகவான் துல்லியமாக வச்சுட்டு ஸ்லோகம் எழுதும் போது ஆச்சாரியா பகவான் பிரம்மணசுதா அப்படின்னு எழுதிட்டார். சாட்சாத் பகவான் அவர் சனத்சுஜாதியர்ல எழுதிட்டார். அவர் வந்து அந்த ஆச்சாரியர் பாக்கியத்துல எழுதிட்டாரு. இந்த சனத்சுஜாதியர்ல ஏன் பகவான் ஆஜான சித்தான்னு பேர் ஆவாருலாம். ஆஜான லோகத்துல உட்கார்ந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சித்தர்களுடைய முதன்மையா இருக்கக்கூடியவர் சனத்சுஜாதியர்னு நமக்கு தெரியுது, ஆச்சாரியார் பாக்கியத்துல இருந்து தெரியுது. அவர் என்ன சொல்ற, ஆஜானாதி சித்தா பிராமண சுதா சனத்குமாரா திஷ்டாந்தம் ஊக்கம்
விஷயம் ஏற்கனவே அப்படின்னு சொல்லி வாக்கியத்துல இருக்க இந்த விஷயம். அதனால அவருக்கு ரொம்ப வசதியான ஒரு ஸ்தானத்தை இருக்குன்றது தெரியுது. பிரமாதா அனர்த்தோ அன்யா ஞானினஸ்வஸ்வரூபதः ததோ மோஹத்ததோ அஹம் தீஹி ததோ பந்தத்ததோத்யதா ந பிரமாதாத் அனர்த்தः அன்யः ஞானினஸ்வஸ்வரூபதः ததோ மோஹः ததோ அஹம் தீஹி ததோ பந்தः ததோத்யதா அப்படின்னா தன்னுடைய சுரூபத்திலிருந்து பிரமாதாத்து பிரமாதான நழுவாம அவர் இருக்கணும். நழுவாம பிரமாதா கவனக்குறைவால நழுவதை காட்டிலும் ஞானினஹா அனர்த்தஹா வேற இல்லை. அந்த ஞானிக்கு அதை விட ஒரு அனர்த்தம் இல்லை. அவர் எப்பொழுதுமே ஆத்ம சிந்தனையில தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். அவர் வேற எதுவுமே. அதனாலதான் அந்த காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஞானிகள் எல்லாம் போய் பார்க்க மாட்டோம். கிரகஸ்தர்கள் எல்லாம் பார்க்க மாட்டாங்கன்னா ஏதோ கிரகஸ்தர்கள் இருக்கிறதா இல்லை. அவ எப்பொழுதுமே பிரம்ம சிந்தனையில இருக்கா. நம்ம போனோம்னாக்கா நம்ம போய் நமஸ்காரம் பண்ணோம்னா நீங்க யாருன்னு கேட்பா. நம்ம இன்னாருன்னு சொல்லுவோம். இப்படி எல்லாம் சொன்னாக்கா என்ன ஆகும்னா அவளுடைய சிந்தனை பாதிக்கும். அதனால சன்னியாசியை போய் அடிக்கடி எல்லாம் தொந்தரவு பண்ற வழக்கமே கிடையாது. வெறும் அவ பார்த்தாலாம் கேட்கறதுக்கு மாத்திரம் போய் பார்த்துட்டு, ஏன்னா அவளுடைய சரீர ரட்சணை இருந்தாலும் நமக்கு ஊர்ல மழை பெய்யும் அப்படின்ற அப்படி இருந்தாலே தவிர இந்த போய் பேசுறதுன்றது கண்ட நேரத்துல எல்லாம் போறதுன்றதெல்லாம் அப்படிதான் இல்லாத ஒரு விஷயங்கள். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள் யோசிச்சு. ஏன்னா அவளுடைய பிரம்ம சிந்தனை கெட்டு போறதுக்கு நாம காரணம் இருந்தா ஞானியினுடைய ஆபத்துக்கு நம்ம ஆளாயிடுவோன்றதெல்லாம் இருந்தது அந்த காலத்துல. அது அவர் பிரமாதமா அந்த சுஸ்வரூபத்தில இருந்து எழுபது காட்டிலும் ஒரு பெரிய அனர்த்தம் இருக்குமா? இப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம போய் அந்த காரியத்தை பண்ணலாமா? அவ பிரம்மச்சிந்தனையில இருக்கிறத போய் நம்ம தடுத்து நிறுத்தி நம்மளை பத்தி நம்ம போய் சொல்லி நம்ம கேட்கறது நமக்கு வேற வழி இல்ல. பகவானா நினைச்சு போறோன்றது ஒரு பக்தியா ஒரு விஷயம். ஆனா அந்த அவளுடைய ஆங்கிள் பாத்தீங்கன்னாக்கா அது பெரிய ஆணியது அனர்த்தத்தை உண்டு பண்ணது. ஞானினா அனர்த்தா அந்யா வேற இல்ல. பிரமாதாத் அனர்த்தா ஞானினா சொத்துரூபதா அந்யா அப்படி. இந்த சொத்துரூபத்திலிருந்து அவர்கள் கவனக்குறைவாக நழுவதை காட்டிலும் ஞானிக்கு ஒரு ஆபத்து வேற எதுவுமே கிடையாதுப்பா. அதனால என்ன ஆச்சு, அவர் என்ன பண்ணாரு, நம்ம பார்த்ததுனால அவர் எடுத்து வந்தார். அவர் தான் இன்னார் அப்படின்னு நினைச்சுக்கிற மாதிரி வந்துச்சு. நான் இந்த மனாதிபதி, என்னுடைய காரியம் என்ன, எல்லாரையும் ரசிக்க வேண்டியது எங்க இப்படி எல்லாம் இறங்கிட்டாரு. அவருக்கு அகந்தியை உண்டு பண்ணாம நம்ம அந்த அகந்தியை என்ன பண்ணது ததா வந்தோம். அதுக்கப்புறம் அவர் வந்தோன்னா அவரை நம்ம இந்த கோவில கும்பாபிஷேகம் பண்ணா நீங்க தான் பண்ணாது. அதே அவர் சிந்தனையில போயிட்டு அவர் அதுக்கு இவன் கேட்டுட்டானேன்றதுக்காக இவனுக்கு பாவம் கருணையினால அவன் பண்ணோம். இது எப்படியெல்லாம் காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு போது பாருங்க. இந்த அகந்திகி ததா பந்தா ததா யதா. யதான்னாக்க துன்பங்கள். இதனால இந்த துன்பங்கள்லாம் அவளும் அனுபவிக்கிற மாதிரி பண்ணிடணும் அப்படின்றதுனால ஞானியானது ஒருபோதும் இந்த பிரம்ம ஞானத்திலிருந்து வழுவக்கூடாது. அந்த வழுவதற்கு பேரு பிரமாதம். அந்த வழுவுதல் கூடாது. ஆனா என்ன பிரமாதா அப்படின்னு பண்ணோம். அது பிரமாத பிரமதித்தவியம் அப்படின்னா அந்த பிரமாதத்தை உண்டு பண்ணக்கூடாது அப்படின்னாக்க கேர்லெஸ்னஸ் கூடாது அப்படின்னு சொல்றாரு. விஷயா விமுகம் திருஷ்வா வித்வாம்சன விவிஸ்ருதி விக்ஷேபயதி தோஷைஹி யோஷாஜாலம் நிவப்ரியம். இல்ல சார் ஞானிக்குமா இதெல்லாம் வரும்னா ஞானிக்குதான் வரும். ஏன்னா நம்மளுக்கு எல்லாம் வந்துச்சுன்னா தெரியாம போயிடும். அவள்லாம் ரொம்ப பண்ண எவ்வளவு பெரிய அண்ணாங்க. ஏன்னா அவளை நம்பி உலகம் இருக்கு, இயற்கை எல்லாமே அவளுடைய இதை நம்பி மழை பெய்யறது எதுவும் அவளை நம்பி இருக்கு. அவளை நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பார்த்துட்டு அவளுடைய பிரம்ம சிந்தனையை வளர்த்துட்டு இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவுதான் ஊர் நல்லா இருக்கும். அவளை அந்த காரியம் பண்ண விடாம லெக்சர் கொடுக்க வச்சு இப்படி பண்ணி எப்படி பண்ணி இப்படி எல்லாம் பண்ணாங்கனாக்கா அவள் லோகத்துக்காக பண்றா. ஆனா என்ன ஆச்சுனாக்க இதனால குறைய இந்த ஞானியும் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் அந்த ஞான விஷயத்துல. விஷயா அபிமுகம் திருஷ்வா வித்வாம்சமி விஸ்மிருதி அப்படின்னா இந்த சொரூபத்தை மறக்கிறதுன்ற விஸ்மிருதினா மறக்க. இந்த சொஸ்வரூபத்தை மறப்பதுன்றது விஷயத்துல நோக்கம் உள்ள இந்த இவனை விஸ்வா வித்வாம்சா நல்ல சாஸ்திரங்கள்லாம் வச்சு நல்லா படித்தவராக இருந்தா கூட அவர் என்ன ஆகும் அப்படின்னாரு, இந்த தோஷைக்கு இந்த புத்தியினுடைய தோஷத்தினால விக்ஷேபைக்கு அவர் ரொம்ப தூரம் கற்கும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவர் நம்ம அஜானத்தினால இல்ல, நம்ம சொல்றதுனால போய் அவருடைய அதனால சந்தேகப்பட்டு அவருடைய அகந்தியோட அவர் சேர்ந்துட்டாரே. ஆனால் அந்த தோஷத்தோட சேர்ந்தானா
அவர் என்ன பண்ணா வித்யாபத்தை ரொம்ப தூரம் அவருக்கு தள்ளிட்டு போயிடும். அது அதனால அது எப்படி நான் எந்த அளவுக்கு போகும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். யோஷா பிரியம் ஜாலம் இவ. யோஷான ஸ்ரீ, பிரியம் அவன்னா அவளுக்கு பிரியமான, ஜாலம் அப்படின்னாக்க இல்லீகல் கனெக்ஷன் இருக்கிற ஒரு ஸ்திரீயோட அவன் எப்படி ஒருத்தரோட கனெக்ஷன் வந்துதான் தன்னுடைய குடும்பம் விருப்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் அந்த மோகத்துல போயிடுறானோ அதுக்கு ஈக்குவலா இந்த ஞானியானவன் அப்படின்னு ஒரு சன்னியாசி இப்படி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. எப்படின்னாக்க ஒரு புத்தகத்தினால என்ன ஆகுதுன்னாக்க குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த மோகத்தினால எப்படி போறானோ அது எப்படி இந்த இடத்துல எல்லாம் நம்ம பாக்கலாமா, அதே மாதிரிதான் இதுவும் பிரம்ம ஞானத்துல இருந்து அவர் நழுவி போறாருனாக்க அவர் அப்படியெல்லாம் போக மாட்டாருன்னு வச்சுக்கிறான். இல்ல போனா இது எவ்வளவு டேஞ்சரஸோ சொசைட்டில அந்த அளவுக்கு அதுவும் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்றதுக்காக விஷயா அபிமுகம் திருஷ்வா வித்வான் சமவி விஸ்ருதி. வித்வானா இருந்தா கூட அந்த மனசுன்னு வந்துருக்குன்னு வச்சுங்க, பிரம்மஞானத்துல இருந்து வேதாந்த சிந்தனத்துல இருந்து நழுவிட்டான்னாக்க விக்ஷேபயதி தீதோஷை, அவனுடைய புத்தி தோஷம் எங்க கொண்டு போகும் யாருக்கும் தெரியாது. அதனால இது ஒன் சுத்தி வெரி மச் கேர்ஃபுல். அந்த பிரமாதத்துக்கு மாத்திரம் இடம் கொடுக்கவே கூடாது. நம்மளால செய்யணும்ன்றதை அதை கமிட்டடா செய்துதான் ஆகலாம். விட்டுட்டான யோசா ஜானதி பிரியம் அப்படின்னு ஒரு யோசாவானவள் பிரியமான யாரம் அப்படின்னாக்க கலப்புரிதனை எப்படி கருத்து நிலையிலவர செய்வாரோ அப்படி செய்யணும் இந்த விஷய சுகங்கள்லாம். ஆகையினால இந்த விஷய சுகங்கள் கிட்ட நம்மளோட ரொம்ப ஜாகிரதையா வித்வாசம் தான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். அவனுக்கு இன்னும் மோசமான நிலைமையாதான் சொன்ன மாதிரி அவர் மேல்படியில இருந்து கீழே விழுவார். நம்மள மாதிரி 2வது படிக்கிறது முதல் படி ஏதோ திருப்பி எழுந்து போய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யதா பத்ருஷ்டம் சைவா, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. யதா பத்ருஷ்டம் சைவாலம் க்ஷணமாத்திரம் ந நிஷ்டதி ஆவ்ருணோதி ததா மாயா ராஜ்யம் வாதி பரான்முகம். அப்போ முதல்ல அவர் என்ன பண்ணாரு, 150வது ஸ்லோகத்துல ரொம்ப அழகா இந்த சைவால சித்தாந்தத்தை வேற மாதிரி யூஸ் பண்ணாரு. ஸ்லோகம் 150 சைவாலாபனயே சம்யகே சலிலம் பிரதீயதே சுத்தம் கிருஷ்ணா சந்தாபஹரம் சத்யா சௌக்கியப்ரதம் பரம் பும்சா. அந்த சைவாலம்னாக்க பாசி, அந்த பாசிய கொஞ்சம் அப்பனையே கட்டி அதை கொஞ்சம் நீக்கினீங்கன்னாக்க நல்ல சுத்தமான ஜலம் அங்க கிடைக்கும். அந்த சரீரத்தை நல்லா சுத்தமாக இருக்கிறத அதை குடிச்சான்னா உடனே அவனுக்கு தாழ சாந்தி ஏற்படுது. சத்யா பும்சா கிருஷ்ணா சந்தாபா போது அவனுக்கு ஒரு சபிச்சு வெயில்ல வரான். எங்க குடிக்கிறதுன்னு தெரியல, ஒரு குளம் இருந்தது ஆனால் அங்க ஒரு பாசி இருக்கு, அந்த பாசியை தள்ளினான்னாக்கா அவன்கிட்ட இருக்கும். அப்படி இன்பத்தை கொடுக்கறது இல்லையா, அப்படி இருக்கு. அதே மாதிரி சந்தாரத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம், இந்த வேதாந்தத்தை புரிஞ்சில்லான்னா அவனுக்கு போறது. ஆனா கொஞ்சம் கவனக்குறவா இருந்துட்டான்னாக்க என்ன, அந்த பாசியினுடைய நேச்சர் என்னன்னாக்கா நீங்க அப்படி பண்ண கொஞ்ச நேரத்துக்கு அது அதுக்கப்புறம் நீங்க குடிச்சிட்டு மேல ஏறும் போது அந்த பாசியில திரும்ப பண்ணிட்டு திருப்பி அது மேலேயே போய் மூடிட்டு. அதனால அதுலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எதா அபகிருஷ்டம் சைவாலம் எதா கணமாத்திரம் நம்பிச்சதி, அது ஒரு கிரமமா இருக்காது, உடனே அது திருப்பி மூடிடும். அதே மாதிரி ததா மாயா பராங்குகம் பாக்கியம் வாபி ஆகுது. அதே மாதிரி இந்த மாயை திருப்பி இவனை மறைச்சுவிடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம நினைக்கிட்டே இருக்கணும், இப்ப கொஞ்சம் இதை நம்ம விட்டுட்டு இந்த பிரம்மஞானத்தை விட்டுட்டு நம்ம இன்னைக்கு ஒரு நாள் கிளாஸ் வேண்டாம் அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு போயிட்டா திருப்பி அந்த மாயையானது என்ன பண்ணும், திருப்பி அவனை கொண்டு அதை மூடி விட்டுரும். அப்படி இந்த பாசியானது எப்படி திரும்பவும் தினம் இல்லாம மூடுறதோ அப்படி மாயையானது இவனுடைய பிரச்சனையும் மூடி போயிடும். ஆகையினால இந்த ஞானிகளா இருந்தா கூட அவன் என்ன பண்ண, இந்த பிரம்ம சிந்தனையில இருந்து நழுவக்கூடாது. யதாபகிருஷ்டம் சைவாலம் கணமாத்திரம் நதிஷ்டதி ஆவ்ருணோதி ததா மாயா. அதே மாதிரிதான் இந்த மாயம் அவன் ஆவரணம் பண்ணிடும். ராஜ்யம் வாபி பரான்முகம், வெளிநோக்கு உடையவதான் கொஞ்சம் மாறிட்டா அப்படின்னா. ஏன்னா பகவான் படைக்கும் போது அப்படி பண்ணிருக்காரு. பராஞ்சிகாணி எதுனோன்னு இதுல இருந்து பராக படைச்சிருக்காரு. இந்த பிராணி எல்லாம் நீங்க கரெக்டா வச்சுக்கல, கொஞ்சம் பிரமாணம் பண்ண உடனே காது பாட்டு கேட்க போயிடும், நாக்கு கமலத்துக்கு சாப்பாட்டுக்கு போயிடும், கண்ணு ரூபத்தை பார்த்து அழகுக்கு போயிடும். அதனால இந்த அஞ்சு மனிதர் இது ஏற்கனவே ஒரு தடவை சொன்னாரு. எப்படி இந்த குரங்கம் மாதங்கம் எல்லாம் இந்த யானையானது எப்படி ஸ்பர்சத்தினால போச்சோ, மான் நாளது எப்படி கேட்டதுனால போச்சோ, மீன் நாளது அந்த கபலத்தினால வாக்கு கபலத்தினால போச்சோ,
அப்படி இருக்குன்னாக்க இது எல்லாமே சாகிறதுன்னா இந்த அஞ்சு விதமா மனுஷன் இந்த அஞ்சத்தையும் வச்சுட்டு இருக்கானா எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொன்ன விஷயத்த சொல்றாரு. லட்சம் பகிர்முகம் தன்னிபேதது பிரமாதத பிரச்சுத கேடி கந்துகா சோபான பந்தௌ பதிதோ யதா ததா சித்தம் ஈஷத் லட்சம். இந்த சித்தமானதுக்கு கொஞ்சம் நீங்க இடம் கொடுத்தா போதும். பரவாயில்ல சார், இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னுதான் எல்லாரும் தப்பு காரியம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த இன்னைக்கு ஒரு நாள் சோவாட்டு அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சுன்னா இதுல போய் எல்லாரும் மாற்றுறது. அதுக்கு முன்னாடி யார் இதை புரிஞ்சுக்கிறானோ அவன் தான் தப்பிக்கிறான். இந்த போனா போது இந்த கருணையை அவன் அதுல காமிச்சுட்டாங்க, இவன் டேஞ்சர். இந்த சித்தம் ஈஷத் லட்சியம், அந்த லட்சியத்துல இருந்து கொஞ்சம் சித்தம்னாக்க நழுவுறது, நழுவிட்டானே. ஆனா அதனாலதான் பகவானுக்கு பேர் அச்சுதன்னு பேரு. உங்களை நழுவாம அவர் காப்பாற்றுறாருன்றதுனால அச்சுதா அப்படின்னு அவருக்கு பேரு. சுதா சித்தம் ஈஷத் லட்சியம் சுதம் பகிர்முகம் எரிக்க வெளியில கொஞ்சம் அப்படி போகுமே. ஆனா சதகா சதகா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி பாது நல்லா கீழே ஊட்டுட்டே இருக்கும். எப்படின்னா கேலி கருத்துக்கா இந்த விளையாட்டு பந்து இருக்க இப்படி சோபான பந்தோ மாடிப்படியில கீழே ஒண்ணு டங்கு 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 ஊர்ந்துங்க காளிதாசன். அது காளிதாசன் என்ன பண்ணாலும் எந்த வார்த்தையை போட்டாலும் ஒரு கவிதை எழுதி சொன்னான். இந்த பண்டிதாலாம் ஒன்னா சேர்ந்து சரி இவருக்கு ஒரு சரியான பரிசு கொடுக்கணும் காளிதாசனுக்கு. அவரால் எழுத முடியாத மாதிரி ஒரு வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன வார்த்தை வேணும்னு கேட்டாங்க. டன் டன் டடன் டன் டடன் டடன் டன் நானா இதை வச்சு நீ ஒரு கவிதை எழுதணும்னா எல்லாம் ஒரே சந்தோஷம். இவர் எங்க எழுத போறாரு, இதை எப்படி வராங்க. அவர் பத்தான் எழுதிட்டாரு. சோபான மார்க்கே மதவிவலாயா. சோபான மார்க்கம்னா இந்த படிக்கட்டு. இந்த படிக்கட்டினுடைய மார்க்கத்துல ஒரு அழகான மதவிஸ்வலான்னாக்க ஒரு அழகான கண்டிப்பு என்னன்னா அஸ்த கையில வச்சிருந்த அந்த பூர்ணா ஹேமகடம் ஒண்ணு வச்சிருந்தா அது பூர்ணமான குடம். அது சுதமாச்சு. அஸ்த சுதா இங்க எப்படி லட்ச சுதாவோ அப்படி அஸ்த சுதா அஸ்தத்துல இருக்கு. டன் டன் டடன் டன் டடன் டடன் டன் அப்படி கவிதைகள் எழுதுறாரு. அந்த மாதிரி என்ன சொன்ன சித்தமானது கொஞ்சம் அந்த லட்சியத்துல இருந்து கீழே விழுந்துருச்சுன்னா பகிர்முகமா போச்சு. நான் எரிக்க வெளியில நோக்கி போயிருந்தேன். ஆனால் உள்ளக்குள்ள ஆவருத்த சக்தி அமிர்தத்துவம் நிச்சயம்னு தான் உள்ள பார்க்கணும். அது பராஞ்சி காணி எதுன சுயம்பு தஸ்மாத் பரான் பட்சத்தி அந்தராத்மன். அந்தராத்மாவை யாரும் பார்க்கறதே இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் வெளிநோக்கியே பார்த்துட்டு யாரோ ஒரு தீரன் தான் கட்சி தீர யாருன்னா இந்த பிரமாதம் இல்லாம இருக்கிற யாரோ ஒரு தீரன் தான் அவன் ஆத்மானம் வைச்சது ஆவருத்த கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் நிறுத்தி வச்சு அவன் பார்க்கறான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படி இந்த கொஞ்சம் பிரமாதத்தினால பிரமாதத்தை பிரச்சுதான் இவன் என்ன பண்ணா கொஞ்சம் பிரமாதத்தினால அந்த லட்சியத்திலேருந்து பகிர்முகமா கொஞ்சம் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா முதல் படிக்கட்டுல இருந்து 2வது படிக்கட்டு 3வது படிக்கட்டு 4வது படிக்கட்டுன்னு மொத்தனு கீழே ஒன்றுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மனதானது ஈஷத் லட்சத்துடம் பகிர்முகம் எரிக்க சதத்ததா தண்ணி போயிட்டான். அதுல இருந்து படிப்படியா கீழே விழுந்து பிரச்சுத கேலி கலந்தகாவது இந்த கீழே உள்ள பால் எப்படி ஒவ்வொன்னா சைடு போய் கீழே வரைக்கும் போறதோ அப்படி வந்து போல சோபான யதா ததா அது எப்படி உழறதோ அப்படி இவனும் உழுதுடுவான் அப்படின்னு சொன்னார். விஷயேஷு விஷயேஷு சங்கல்பமபி தத்குணான் சம்யக் சங்கல்பனாத் காமஹ காமாத் பும்சஹ பிரவர்த்தனம். விஷயேஷு ஆதிசத்தை இந்த விஷயங்கள்ல பற்று கொண்டிருக்கவன் என்ன பண்றான், எதையும் விட முடியல. அது வேணும் இது வேணும், எந்த விஷயம் பார்த்தாலும் தனக்கு வேணும்னு ஆசைப்படுறான். இந்த ஆசையினால என்ன ஆச்சுனாக்க மனசுல சேதகா தத்குணான் சங்கல்பயத்தி அதனுடைய குட்னஸ் பத்திரம் தான் எனக்கு தெரியும். அதனுடைய வேலை தெரியாது. நீங்க டிவி வாங்கினா அது கண்ணு போகுது இதெல்லாம் தெரியாது. அதுல இருக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் தான் இவனுக்கு ஞாபகம். அதான் நியூஸ் பார்க்கலாம், கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாம், அப்படிதான் அதுல இருக்கக்கூடிய குணங்கள் தான் ஞாபகம். இதனால என்ன பண்றான், இன்னும் கொஞ்சம் இவனுடைய சிந்தனை வளர்றது. அது வாங்கணும்ன்றது அது இல்லாமயே இருக்க முடியாது. சம்யக் சங்கல்பனா இப்ப என்ன ஆச்சு, அதையே நினைச்சுன்றதுனால காமா. அதனால காமாத்து பூங்கா பிரவர்த்தனம் அதுல போய் வருதான். வியாயத்தோ விஷயான் பூங்கா சங்கர்த்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹா காமாத் க்ரோதோ விஜாயதே க்ரோதாத் பவதி சம்மோஹः
சம்மோகா ஸ்ருதி பிரம்சா ஸ்ருதி விப்ரம ஸ்ருதி பிரம்சாத் புத்தி நாசா புத்தி நாசாத் பிரயச்சதி. இதுதான் பிரவர்த்தனம். இவன் அந்த விஷயத்துல போய் தியானத்தை வச்சான், அதுல இருக்கக்கூடிய நல்லது மாத்திரம் தான் யோசிச்சானே தவிர கெட்டதை யோசிக்கல. அதனால காமம் வந்தது. காமம் வந்த உடனே அதை வாங்கலாம், அதுல போய் புத்தி போயிடுச்சு. அதுல வந்துச்சுன்னா அது கிடைக்கலன்னாக்கா அது இல்லாம போச்சுன்னா இவனுக்கு கோபம் வருது. அதுல இதாச்சு காமா குரோதோ விஜாயது. குரோதா பகுதி சமூகம், அதுலயே புத்தி மயக்கம் வந்தது. சமூகத்தினால என்ன ஆச்சு, இவன் படிச்ச சாஸ்திரம், இவனுடைய படிச்ச நல்லது இதெல்லாம் மறந்து போயிடுச்சு. ஸ்ருதி பிரம்சம் வந்துடுச்சு. ஸ்ருதி பிரம்சம் வந்துருச்சுன்னா இவனுடைய புத்தியே நாசமாயிடுச்சு. புத்தி நாசமாயிடுச்சுன்னா என்னாச்சு, பிரணச்சேதி. இதுதான் இந்த காமத்தினால காரணம். கொஞ்சம் இவன் திசையேஷு ஆதிக்கத்தை கேட்டா அதுல தற்குணான் சங்கல்பயது. அதனோட குணத்தை இவனை யோசிக்க வைக்கும், சிந்தனை செய்ய வைக்கும். அந்த சமய சங்கல்பனா அந்த தியானத்தை செய்யறதுனால இது என்னாச்சு, காமஹா பவதி, காமம் உண்டாது. காமா துந்தா பிரவர்த்தனம், முயற்சி ஏற்படுது. அதனால என்னாச்சு, இந்த கொஞ்சம் அந்த பிரம்ம ஞானத்துல இருந்து வழிவினதுனால சீக்கிரம் நம்மள மாதிரி ஆயிடுவார் என்ன அப்படின்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 2-3 ஸ்லோகங்கள் இதை பத்தி இன்னொரு 2 ஸ்லோகம் பார்த்தோம்னா இதை முடிச்சுக்கலாம். இதோட இது இன்னும் 2 ஸ்லோகம் இருக்கு. இது அடுத்த வாரம் அடுத்த திங்கட்கிழமை பார்த்துட்டு கொண்டு போவோம். ஓம் ஓம் நமத ஓம் நமிதம் ஓம் நா ஓம் நமுத